முத்து என்னதான் ரொம்ப கோவக்காரனா இருந்தாலும் நல்லவர் தான் சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. வளரான்னு பேசாமல் என்னைக்கான வீடியோக்களை போயிடலாம். என்னைக்கான வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா சிறகடி காசு எபிசோடோட ப்ரெடிக்ஷன் வீடியோ தான் இது. என்னைக்கான ப்ரெடிக்ஷனா 2ஆம் ப்ரெடிக்ஷன் வீடியோ தான் இது. நம்ம நேற்று ப்ரெடிக்ஷன்லேயே பேசின மாதிரி தான் முத்துக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. எப்படி மீனா வந்து சொல்லிட்டாங்க என்னென்னா இந்த மாதிரி சிட்டிக்கிட்ட நம்ம ரோஹிணி கடன் வாங்க விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆனால் முத்து என்ன பண்ணுறாருன்னு யோசிக்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறாரு. இதுதான் இவர் எப்படி நேராக சிட்டிக்கிட்ட தான் போவார். சிட்டிக்கிட்ட போய் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி சிட்டி டேய் ஒழுங்கு மாதிரி தான் உண்மையே சொல்லிட்டு அந்த பார்லர் அம்மா எதுக்கு உங்ககிட்ட வந்து கடன் வாங்க போகுது. அதுவும் இல்லாமல் நான் உன்னோட எதிரி நல்லாவே தெரியும் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா எதுக்கு உங்ககிட்ட வந்து கடன் கேட்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சிட்டி என்ன சொல்கிறாருன்னா, டே நான் வட்டி கம்மியாக விட்றேன், அதனால் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட கடன் வாங்குறா, இதில் என்னடா இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது முத்து டென்ஷன் ஆகிற, டே இருக்கிற வட்டியிலே உன் வட்டி தான்டா, மீட்டர் வட்டி ஃபாஸ்ட் வட்டின்னு போட்டு ரொம்ப அதிகமாக வட்டி விட்ற, நீ கம்மியாக வர, நீ என்கிட்டயே போய் சொல்லிட்டேன்னு சொல்லி தர மாதிரியே அடிக்கிறாரு. அடிக்கும் போது வந்து உண்மையாக சொல்லிடுறாரு. இந்த மாதிரி ஒருத்தனை பிடிச்சி கொடுத்து அவன் வாயை திறக்காமல் இருந்தானா நான் உனக்கு அந்த ஒரு ஃபோன் தரேன் அப்படின்னு. யார் ஃபோன்னா முத்துவோட ஃபோன் தரேன்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு முத்துவும் இன்னும் நல்லா அடின்னு அடிக்கிறாரு. அடிக்கும் போது சொல்லிடுறாரு இந்த மாதிரி அவங்க ஏதோ பெருசாக மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறான்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. கட் ஆகிட்டேன்னு காட்டுறாங்கன்னா நம்ம மீனா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு கூப்பிட்ருப்பாங்க. அவங்க போன மாட்டி ஆர்டரை விட்டா மாதிரி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா டெமோ மாதிரி 2 செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் அங்கே காட்டுறாங்க. யாருக்கிட்டேன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த வரவங்கிட்ட காட்டலாம்னு சொல்லி வச்சுருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த வில்லி வராங்க. வில்லினா யாருன்னு தெரியும், நிறைய படத்தில் பாட்டு பாடியிருப்பாங்க. அவங்க தான் பார்த்திங்கன்னா வில்லி இந்த சீரியலில் காட்டுறாங்க. அவங்க வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா மீனா சொல்கிறாங்க டெமோ காட்ட போகிறோம்னு சொன்ன உடனே அவங்க ஒரு 2-3 அடியாளுங்களை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அந்த அடியாளுங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க மீனா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வம்பு அடிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு உடச்சி குப்பத்தூரில் போட்டுடுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா மீனா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டுருக்கும் போது இன்னும் தெரியாது முத்து எவ்வளோ பேர் ரவுடின்னு சொல்லி அவன் வந்தானா மொத்த பேரையும் 1v4 பண்ணுருவார் நான் நினைக்கிறேன். சொல்கிறாங்கன்னா இந்த தொழிலில் நான் பெரிய ஆளாக வருவேன்னு சொல்லி சவால் விட்டுட்டு அப்புறமா அங்கே நிற்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து வராங்க. யார் வராங்கன்னா அந்த ஆர்டர் கொடுக்குறவங்க தான் வராங்க. வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வில்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் தாங்க இந்த மண்டபத்துக்கு ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா ஆர்டரும். இந்த பொண்ணு யாருன்னே தெரில, புதுசாக வந்திருக்காங்க, புதுசாக வரங்கிட்ட கொடுக்க போகிறீங்களா இல்லை ரொம்ப வருஷமாக அந்த தொழிலில் இருக்கவங்க கொடுக்க போகிறலான்னு சொல்லி சொன்ன உடனே நான் மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அப்படிலாம் இல்லை, நான் இந்த தொழில் ரொம்ப வருஷமாக தான் இருக்கேன், எனக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி 2 பேரும் வாக்குவாதம் போகும்போது இதே மாதிரி தான் போனாட்டு நடந்த மாதிரி தான் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி காசு யார் கம்மியாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஆர்டர் போகும். நம்ம மீனாவும் எவ்வளோ குறைச்சி பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க மாட்டுது. கிடைக்காதனால அவங்க பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப மன உடச்சல உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அத்தை எப்போ பாரு வந்தவொடனே காஃபி போட சொல்லுவாங்க. மீனா வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்காம அப்படியே அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கத்துறாங்க. கத்தும்போது சரிங்க அத்தை அதை போய் காஃபி போடுறேன்னு சொல்லி பாலை பார்த்தீங்கன்னா சூடு பண்ணிவிட்டு இதை தீச்சி வச்சிடுறாங்க. அப்பயும் திட்டு வாங்குறாங்க. மீனா ஒரு வேலையும் உருப்படியாக செய்ய மாட்டேன்னு சொல்லி அவங்க அத்தைக்கிட்ட வந்து திட்டு வாங்குறாங்க. அப்படியே நைட் போகுது. நைட் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டு அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து கேட்குறாரு, மீனா என்ன மீனா ஆச்சு, இவ்வளோ நாள் அவள் ரொம்ப பிரிஸ்காக இருந்தால் இப்போ என்ன இப்படி உட்காந்துருக்குன்னு சொல்லி கேட்கும்போது மீனா வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் சொல்கிறதான் ஆரம்பிப்பாங்க. சொல்லிடுறாங்க இந்த மாதிரி என்னோடய தொழிலில் வந்து ஒரு எதிராளி இருக்காங்க, அவங்க ரொம்ப சீட் பண்ணுறாங்க, என்னை இதுவே பண்ண விட மாட்றாங்க, எல்லா ஆர்டரும் அவங்களே ஆகணும்னு நினைக்கிறாங்க, அது ரொம்ப பாவம் இல்லையா, தப்பு இல்லையான்னு சொல்லி மீனா வந்து சொல்கிறாங்க. அது முத்து சொல்கிறாரு, இந்த மாதிரி தான் எல்லா தொழிலுமே இருப்பாங்க, ஆனால் நீ வந்து இதுக்கெல்லாம் வருத்தப்படாது மீனா, எதுவாக இருந்தாலும் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நான் எதுவும் மாடல் மாதிரி எடுத்துகிட்டு போனேன், அதை 2 மாடலையும் உடச்சி போட்டாங்க அதை அடியால் வச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருக்காங்க மீனா. அதுக்கு முத்து என்ன சொல்கிறாருன்னா, சரி மீனா இன்னொரு வாட்டி நீ போவல, அப்போ நானும் உன் கூட வரேன், அது யாருக்கு மட்டும் காட்டு, நான் 1 இல்லை 2 பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறார். நமக்கு தெரியும் முத்து என்ன பண்ணுவார்னு. அடியில் இதுக்கப்புறம் அவங்க கிட்டேயே வரமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்லர் அம்மா அந்த ஃப்ரெண்டு யாருன்னா விஜயோட ஃப்ரெண்டு வீட்டில் கொண்டாந்துட்டு அப்புறம் எங்கே போவாங்க, கண்டிப்பாக அவங்க அம்மா வீட்டுக்குலாம் போக மாட்டாங்க, எப்படியும் இவங்க வீடு தான் போவாங்க. யார் வீடுனா ஃப்ரெண்டு வித்யா வீட்டுக்கு போயிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க வித்யா கூட. இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, இன்னும் இதெல்லாம் இது தெரிஞ்சதுக்கே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இன்னும் எனக்கு குழந்த இருக்க விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், இந்த மனோஜும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான், எப்படியும் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்கன்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வித்யாவும் சொல்கிறாங்க, அது நோவுமா அதான் நடக்க போகுது நான் நினைக்கிறேன், எப்படியும் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நீ என்ன பண்ணுற கொஞ்ச நாள் இப்படியே இரு, அப்படி இல்லைனா வெளியே வந்துட்டு வேறு யாருனா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. வித்யா ஒரு கேவலமான ஐடியா கொடுக்குறாங்க. இதை கேட்டு ரோஹிணி வந்து டென்ஷன் ஆகிட்டு வித்யா கிட்ட சண்டை போடுறாங்க. வாழ்ந்தாலும் செத்தாலும் அவங்க கூட மட்டும்தான் வாழ்வேன், இந்த மாதிரிலாம் மாற்றிலாம் போக மாட்டான்னு சொல்லி நம்ம ரோஹிணியே சொல்கிறாங்க. இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன், இதுதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறேன்னு சொல்லி மறக்காமல் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோ வர வரைக்கும் நன்றி, பாய்.